ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு பின்னாடி இந்த உலகமே ஒவ்வொரு அர்த்தத்தை வச்சுருக்காங்க. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம் அப்படிங்கிறது குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு ஏதோ சந்நியாசம் போகணும், ஒரு காவி சட்டை போட்டுக்கிட்டு, கொட்டையை போட்டுட்டு, மொட்டையை போட்டுட்டு உலகத்தெல்லாம் விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரொம்ப எளிமையாக நம்ம மக்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி ஒரு டெஃபினிஷன் சொல்லணும்னா ரொம்ப சிம்பிளுங்க. இந்த வார்த்தையிலேயே அர்த்தம் அடங்கியிருக்கு. ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னா ஸ்பிரிட் அப்படின்னா உயிர் சக்தி, அவ்வளோதாங்க. அதை பற்றி தெரிந்து கொள்வது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஒரு லைனில் சொல்லணும்னா இதுதான். அதாவது இந்த உலகத்தில் 2 விஷயமாக பிரிக்கிறேன். ஒன்று பொருள்தன்மை, அதாவது மேட்ரு. இப்போ என் உடம்பு உங்கள் கண்ணுக்கு தெரியுது, என் மனசு உங்கள் கண்ணுக்கு தெரியல, என் உயிர் உங்கள் கண்ணுக்கு தெரியல. கண்ணுக்கு தெரிகிறது இந்த உடம்பு, இதுக்கு பேர் பொருள்னு பேர். இப்போ இந்த லைட் எரியுது, இந்த லைட்டு கண்ணுக்கு தெரியுது, ஆனால் அந்த லைட்டை இயக்கிற அந்த எலக்ட்ரிசிட்டிங்கிற சக்தி கண்ணுக்கு தெரியாது. ஸோ கண்ணுக்கு தெரிகிறது பொருள், கண்ணுக்கு தெரியாத இருக்கிற அந்த உயிர் சக்திக்கு பேர் ஸ்பிரிட். இப்போ நீங்கள் கண்ணில் தெரிகிற பொருளை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சு வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம். ஆனால் கண்ணுக்கு தெரிந்த பொருளையும் கண்ணுக்கு தெரியாத அந்த உயிர் எது இந்த பொருளை இயக்குதோ, இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், என் வாய் அசையுது, என் கை அசையுது, என் கண்ணு பார்க்குது, காது கேட்குது. இது எல்லாமே எப்படி நடக்குது? உடம்பு மட்டும் இல்லை, வாய் மட்டும் இல்லை, எனக்குள்ளே இருக்கிற சக்தி, அதுதான் இயக்கம்னு பேர். ஒரு கார் ஒன்று ஓடுதுன்னா கார் கண்ணுக்கு தெரியுது, அது இயக்கக்கூடிய பெட்ரோல் வந்து தான் அது இயக்குது, அது சக்தியாக மாறி இயக்குது. ஸோ அந்த சக்தி அப்படிங்கிற அந்த உயிர் அப்படிங்கிற அந்த மூலம்தான் ஸ்பிரிட்டுன்னு சொல்லலாம். அதுக்கு ஆன்மா என்ன வேணால் பேர் வச்சுக்க. அப்போ அதை பற்றி தெரிந்து கொள்வது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி, வேறு ஒன்றுமே கிடையாது. ஸ்பிரிச்சுவாலிட்டினா இதை விட்டுட்டு ஓடுறது, அதை விட்டுட்டு ஓடுறது, அப்படி ஓடுறது கிடையாது. அந்த அந்த மூலம், அந்த இயக்க சக்தி எனக்குள்ள எப்படி இயங்குது, கண்ணுக்கு தெரியாத அந்த சக்தி தான் எனக்குள்ள உணர்வாக மாறுகிறது, உடம்பு மட்டும் இல்லை. பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் 9655992559. எங்கள் வெப்சைட் www.matangifoundation.org. இப்போ என் உடம்பு வந்து இயக்கிறதே அதுதான். அப்போ நான் உடம்பை மட்டும் நான் புரிஞ்சுப்பேன், அதை இயக்கக்கூடிய சக்தியை பற்றி நான் புரிய மாட்டேன் அப்படின்னா இந்த உடம்பை வச்சுட்டு நீங்கள் சரியாக வாழ முடியாது. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ இந்த லைட் எரிஞ்சிட்ருக்கு, இந்த லைட்டை இயக்கக்கூடிய அந்த கரண்ட்டை பற்றி நான் எனக்கு தெரியல அப்படின்னா, இப்போ லோ வோல்டேஜ் வரும், அப்போ லைட்டு சரியாக எரியாது. அப்போ லோ வோல்டேஜ் வருது அப்படின்னா அந்த லோ வோல்டேஜை சரி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெபிளைசர் நான் எப்போ போடுவேன், அந்த கரண்ட்டு எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு தெரிஞ்சால் தான் அதுக்கு ஒரு ஸ்டெபிளைசரை போட்டு அந்த லைட்டை பர்மனெண்ட்டாக நான் எரிய வைக்க முடியும். அதே போல் இந்த உடம்புங்கிற பொருள்தன்மையை மட்டும் இதுக்கு சோறு போடுறது, இதுக்கு டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறது, இதுக்கு வந்து ரன்னிங் போகிறது, ஜாகிங் போகிறது, அதுக்கு வந்து இந்த சாப்பாடை கொடுக்குறது, அந்த சாப்பாடு, இது மட்டும் தெரிஞ்சால் பத்தாது. இந்த உயிர் உள்ளே எப்படி இயங்கிட்டு இருக்கு, இந்த ஸ்பிரிட் எப்படி இயங்குது, ஏன்னா அந்த ஸ்பிரிட்டு ஃபுல் பவரில் இருந்தால் தான் இந்த பாடி கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். அந்த ஸ்பிரிட்டு குறைஞ்சதுன்னா பாடி செயல்பாட்டை இழந்துடும். ஒரு குழந்தை பிறக்கும்போது பாருங்கள் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நம்ம வீட்டில் குழந்தை அப்படியே ஓடி ஆடி விளையாடும், ஒரு நிமிஷம் அவன் நிற்க மாட்டான். அதுதான் மிகப்பெரிய விஷயம். வயசாக 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 என்ன நடக்க முடியல, அப்படியே போகிறோம், அப்படியே சோகமாயிடுறோம், கை போக மாட்டேங்குது. ஏன்? ஸ்பிரிட் இல்லை. அப்போ சின்ன வயசுலேருந்து சாகிற வரைக்கும் அந்த உள்ளே இருக்கிற சக்தி ஸ்பிரிட்டுங்கிறது குறைஞ்சிக்கிட்டே போகுது.
அப்போ அதை குறையாமல் வச்சுக்கிட்டா தானே நான் வந்து இந்த உடம்பு உலகத்துக்குள்ளே நான் சாதிக்கிறத சாதிக்க முடியும். அப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி எனக்கு தெரியலைன்னு சொன்னால், அதை பற்றி நான் புரிஞ்சுக்கல அப்படின்னா, அப்போ இந்த கரண்ட்டை எப்படி வச்சுக்கிறது நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சாமி. ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது தெரிஞ்சே ஆகணும். எப்படி எலக்ட்ரிசிட்டியை நான் தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி உற்பத்தி பண்ணணும், அது எங்கேருந்து மழை நீர்லேருந்து அதை எப்படி எடுத்து அதை எப்படி அங்கெல்லாம் போய் கடைசியில் வந்து தான் இதெல்லாம் வேலை செய்யுது. அதே போல் கடவுள் வந்து இந்த சக்தி, உயிர் சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் 85 லட்சம் உயிரினங்களும் இன்றைக்கி விளையாடிக்கிட்டு இருக்கு. ஒரு நாய் ஓடுது, உள்ள ஸ்பிரிட் இருக்குது. ஒரு பூனை ஓடுது, ஒரு பறவை பறக்குது, ஒரு மீன் ஓடுது, மனுஷன் ஓடுறான். அப்போ நான் உடம்பை பற்றி மட்டும் தெரிஞ்சுப்பேன், ஸ்பிரிட் எனக்கு வேண்டாம், வாய்ப்பில்லை. ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் இந்த பொருளையே இயக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ எனக்கு கோபம் வருது. அப்போ எனக்கு கோபம் வரும்போது என் சக்தி குறையுது. அப்போ இந்த கோபம்ங்கிறது என்னோட கரண்ட்டை கீழே இறக்குது. இப்போ என் மனசுக்குள்ளே அன்பு வருது, இப்போ கரண்ட்டு கூடுது. அப்போ அதனால தான் என்ன சொன்னான் அந்த காலத்தில், கோவப்படாத, அன்பாரு, பாசிட்டிவ் திங்கிங் இரு, நெகட்டிவ், இது எல்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி தான். எல்லாருமே ஸ்பிரிச்சுவல் தான். நான் என்னமோ தாடி வச்சுக்கிட்டு நாங்கள் தான் என்னமோ ஆன்மீகவாதி, ஊரில் இருக்கிறவங்களாம் ஆன்மீகவாதி இல்லை. நீ பாசிட்டிவாக இரு, நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறீங்க. டெய்லி சோறு திங்கிறீங்கன்னா உங்கள் ஸ்பிரிட்டுக்கு தான் தீனி போடுறீங்க. உணவுக்குள்ளே மண் சக்தி இருக்குது, மண்ணுக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது, அதை சாப்பிட்றோம். காற்றை சுவாசம் பண்ணுறோம், ஸ்பிரிச்சுவாலிட்டி தான். காற்றுக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது, அதுதான் உள்ளே போகுது, அது எனர்ஜியை ஏற்றுது. மூச்சை நிறுத்திட்டீங்கன்னா உள்ளே இருக்கிற உருசு வெளில போயிடும். அப்போ ஸ்பிரிட் வெளில போயிடும். அப்போ நான் ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லை, நான் சாதாரண வாழ்க்கை வாழ்கிறேன், நீங்கள் ஸ்பிரிச்சுவல் வாழ்றியோ, ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் வாழ்க்கையே. நீங்கள் இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிறவங்க 830 கோடி மக்கள் எல்லாருமே ஸ்பிரிச்சுவாலிட்டியில் தான் இருக்கிறோம். ஸ்பிரிட் இல்லைன்னா இந்த உடம்பு இல்லை, உடம்பு இல்லைன்னா ஸ்பிரிட் இல்லை, எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா எதுவும் இல்லை, உயிர் இல்லைன்னா எந்த உயிரும் எந்த உடம்பும் இருக்காது. உயிர் வெளில போச்சுன்னா, ஸ்பிரிட் வெளியில் போச்சுன்னா அடுத்த நிமிஷம் எரிச்சிட்டு போயிடுவாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் கோர். அதை தெரிஞ்சிக்காம ஒரு மனுஷன் வாழவே கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியம். பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் 9655992559. எங்கள் வெப்சைட் www.matangifoundation.org.